ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எதை விலாகா பார்க்க போறீங்கன்னா நம்ம வந்து இல்லாதப்பட்டவங்களாம் சாப்பாடு வாங்கி தர போறோம். இது என்ன காரணத்துக்காக நம்ம வாங்கி தர போறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோட எண்டிங்ல நான் சொல்றேன். மறக்காம எல்லாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க போலாம். சாப்பாடுலாம் வாங்கியாச்சு, போய் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். சாப்பாடு காசு வாங்கும் போது எனக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. சின்ன வயசுலேருந்தே ஆசை, நான் வந்து இது மாதிரி ஒரு யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. அதான் எனக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். சரி வாங்க போயிட்டு எல்லாரும் கொடுக்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிடுங்க. ஒரு வயசானவர் பாவம், அது உட்காந்து கூட அவர் சாப்பிடல. அதுவும் எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உட்காந்து கூட சாப்பிடல, அவ்வளோ பசி. அப்படியே நின்றுட்டே சாப்பிட்டே போறாரு. இப்போதான் வந்து நம்ம தண்ணி பாட்டில் வாங்கியிருக்கோம். அண்ணன் வந்து என்ன சொன்னார்னா, ஹெல்ப் பண்றீங்களாப்பான்னு கேட்டாரு. இல்லாதப்பட்டவங்களுக்கு பிரியாணிலாம் கொடுத்து ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொன்னோம். அவரு பார்த்தீங்கன்னா சரிப்பா இந்தாங்கப்பா எக்ஸ்ட்ரா ஒரு 5 பாட்டில் வச்சுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. அதுதான் இதுல இருக்கு. எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ற மைண்டோட தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒரு சிலவங்க தான் அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணாம, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். காசு கேட்பாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு கெஞ்ச விடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆயிடும். நம்மளுக்கு இது எல்லாமே கொடுத்தது மக்கள் தானே, அதனால சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நான் வந்து இப்போ எல்லா சாப்பாடு எல்லாம் வாங்கி தரேன். சரி, டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, நம்ம போயிட்டு சீக்கிரமா கொடுக்க ஆரம்பிக்கலாம். 1:30 மணி வேற ஆயிடுச்சு, சாப்பிட்ற டைமு. எல்லாம் எங்க போயிட போறாங்க, வாங்க நம்ம போய் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இல்லக்கா, எல்லாருக்குமே இருக்குக்கா. எங்களால முடிஞ்சதா பண்ணோம், அதுதான் நம்மளால முடிஞ்சது எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டோம். ஆமா, வந்து நான் இது எதுக்காக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேரம் வந்துச்சு. நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப அது எப்படி சொல்றது, ஒரு சில வாட்டிலாம் நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மாவே எங்களை திட்ட அளவுக்குலாம் வந்திருக்கு. எப்படி சொல்றதுன்னா, இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு வீடியோ பண்ணோம்னா ஒரு 5 ட்ரெஸ்ஸு மாற்றோம். யார் வீட்டில் இருந்தாலுமே இது ரொம்ப கஷ்டம் தான். ஒரு 5 ட்ரெஸ்ஸு மாற்றணும்னா எங்கள் அம்மா வந்து கையில் தான் துவைப்பாங்க. மிஷினில் வந்து ஏதாவது ஒரு சிலர் தான் போடுவாங்க. இந்த மாதிரி புது ட்ரெஸ் அதெல்லாம் சொல்லிட்டு கையில் தான் துவைப்பாங்க. நாங்கள் போடுறது எல்லாமே புது ட்ரெஸ் தான் போட்டு எடுப்போம். சும்மா வேலை இல்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதில் தான் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு பலனாக தான் நம்மளுக்கு வந்து இப்போ யூடியூப்லேருந்து ரெவன்யூ வர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இதான் என்னோட மாதம் யூடியூப் ஏர்னிங்ஸு. அதை வந்து நான் எதுவுமே வீண் செலவு இல்லை, நான் அதுலேருந்து ₹1 அந்த மாதிரிலாம் எடுத்துக்கவே இல்லை. அது ஒரு சின்ன வயசுலேருந்தே வந்து இது வந்து ஆசை. இல்லாதப்பட்டவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி தரணும். பெரிய அளவுக்கு போயிட்டோன்னா ஏதாவது ஒரு நல்லது பண்ணலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். அதோட முதல் ஸ்டெப்பு தான் இது. நான் வந்து நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் வரும்ன்ட்டு. ஒரு சில பேர் பேசுகிறாங்க, பரவாயில்ல, கமெண்ட் வருது, ஒரு பேட் கமெண்ட்ஸ் வரும். அதெல்லாம் நான் வந்து அவ்வளோ டென்ஷனாக எடுத்துக்க மாட்டேன். வளர்றோன்னா ஒரு 4-5 பேட் கமெண்ட்ஸ் வரதானே செய்யும். ஏதாவது ஒரு சிலது வந்து பார்க்காம விட்டுருவேன். மற்றபடி எல்லா கமெண்ட்டுமே படிப்பேன். இது வந்து ஒரு சீனுக்காக பந்தாக்காக எல்லாம் வாங்கி கொடுத்து பண்ணுறாங்கன்னு ஒரு சில பேர்லாம் நினைப்பாங்க. ஒரு சில பேர்லாம் இல்லை, நிறைய பேர் நினைப்பாங்க. பந்தாக்கு சீனுக்கெலாம் பண்ண கிடையாது. முதல்ல யூடியூப்லேருந்து காசு வந்திருக்கு, நான் ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அப்படியும் நீங்கள் சீனுக்கு பந்தாக்கு தான் பண்ணுறான்னு நினச்சிங்கன்னா எனக்கு கவலையே இல்லை. எவ்வளோனா நினச்சிங்க. நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்த புதுசில் வந்து எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை தான், இந்த சேனல் கண்டிப்பாக போகாது, வேஸ்ட்டு, இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சு என்ன பண்ண போகிறீங்க, கடைசியில் எப்படி போய் முடியும்னு தெரியாது. இதே வார்த்தை தான் சுற்றி நான் கேட்டது ஃபுல்லாமே இதே வார்த்தை தான். அதெல்லாம் வந்து உடைக்கிற மாதிரி ஒரே ஒரு விஷயம்னா அது நான் பண்ணது கிடையாது, எல்லாமே என் ஃபேன்ஸ் தான். எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அது போதும்.
ஒரு சின்னதாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், அண்ணனாவோ தம்பியாவோ இதை மட்டும் கேளுங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணோன்னா நீங்கள் வந்து மற்றவங்க இது சொல்லுவாங்க அது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மனசில் அதை நினைக்கிறத நிறுத்துங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஒரு டிமோட்டிவேஷன் மாதிரி தான். இப்போ நீங்கள் எதாவது மோட்டிவாக இப்போ ஒரு நான் இது பண்ணுவேன், இதில் ஜெயிப்பேன், இதில் கண்டிப்பாக என்னால் முடியும்னா அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், உங்களால் முடியும். அதே மாதிரி வந்து நம்ம அதுக்கான முயற்சியும் பண்ணணும். நம்ம அது முயற்சி பண்ணாமல் இது நம்மளால் பண்ணிடலாமா, சரி நாளைக்கு பண்ணிக்கலாம், அடுத்த நாளைக்கு பண்ணிக்கலாம். நானுமே அப்படி தான் இருந்தேன். உண்மையாக சொல்லப்போனால் ஒரு 5 மாதம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிலாம் எப்படின்னா ஒரு வீடியோ, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, அதுக்கடுத்து ரெஸ்ட்டு லீவு, அதுக்கடுத்த நாள் இன்னொரு வீடியோ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டார்கெட்டை வச்சேன்னா அதுக்கு நான் தகுந்த முயற்சி நான் பண்ணினே இருக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய ஏறினா. இப்போ இந்த இடத்துல நான் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கும் தான். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை கண்டிப்பாக. அதேமாதிரி நாங்களும் வந்து கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறோம். நாங்கள் எடுத்த உடனே பெரிய அளவுக்குலாம் ரீச் ஆகலை. இப்போ தான் அதுவும் கொஞ்சமாக தான் போயிட்டுருக்கோம். உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து யாராவது புதுசாக யூடியூப் சேனல் இல்லை யாராவது புதுசாக இன்ஸ்டாகிராம் எதனா ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். மெயினாக யூடியூப் சேனலில் தான் நிறைய டவுட் இருக்கும். அதை பற்றி ஏதாவது ஒரு டவுட்னா டேரெக்டாக எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லாம் பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க.